இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா விஜே வந்து நிறைய பேருக்கு ரிலேட் ஆகி நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணி நிறைய பேர் எனக்கும் இப்படி தான் இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது, நானும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஐ கேன் ஃபீல் தட் நான் வந்து ஹீல் ஆகுது. எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போது ஒரு ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்டில் ஒரு ஆங்ஷியஸாக வந்து இருக்கிற பீப்புளுக்கு முக்கியமான ஒரு ஹீலிங் ஃபேக்டரே என்னென்னா வி ஆர் நாட் அலோன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான். அண்ட் இத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இத்தனை பேர் வந்து இருக்கும் போது ஐ ஃபீல் லைக் வி ஆர் ஹீலிங் டுகெதர். எனக்கு இதை கேட்கவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நினப்புலேயே வந்து ஜிம்முக்கு போயிட்டு அப்பர் பாடி ஒர்க் அவுட் மட்டும் போட்டு கால் வந்து லைட்டாக ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு குளியல் ரிவ்யூ சொல்கிறேன். பாய். எப்பா தௌஃபிக்கு, நீ சொன்ன மாதிரியே ஆக்சுவலாக எனக்குமே ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் இருக்குது. ஐ ஃபெல்ட் நெவர் லவ்ட் பிஃபோர். அண்ட் அது லைக் அந்த ஒரு வேலிடேஷனுக்காக தான் நான் இவ்வளோ நாள் நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேங்கிற ரியலைசேஷன் வந்து எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த சைல்ட்ஹுட் உன்ஸு, ஸோ இது பற்றிலாம் நிறையா அனலைஸ் பண்ணி எனக்குள்ளே இருக்க ஃப்ளாஸ் எல்லாத்தையும் நானும் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்துலேருந்தும் ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உன்ன மாதிரியே நானும் நிறையா விஷயங்களை வரைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷேர் திஸ் வித் யூ. ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சது வந்து என்னோடய ரோல் மாடல் டார்சானை வரைஞ்சேன். தென் அதுக்கப்புறமா நம்ம அன்னையா லூஃபி சான் அவரை வரைஞ்சேன். தென் அதுக்கப்புறமா சாக்கி சானை வரைகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சொங்கி சானை வரைஞ்சி வச்சுட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக அந்த அனில் குஞ்சான். அட பாவீங்களா, வரைகிறது இவ்வளோ ஜாலியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக ரொம்ப நாளாக. அண்ட் வரையும்போது வேறு எதுலேயுமே தாட்ஸ் போகல, வெரி ஃபோக்கஸ்ட். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீ வீடியோலையும் இதை தான் சொல்லியிருந்த. ஸோ பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ ஜேர்னலிங் வந்து ஸோ குட் டு த சோலாக எனக்கு ஃபீல் ஆச்சு பார்க்குறப்பவே. ஸோ இதை நீ வந்து ஒரு லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய விஷ் ஆஸ் யுவர் ஃபாலோவராக. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தௌஃபிகே. குளியல் ரிவ்யூ. சாரி. ஸோ இன்னைக்கு குளியல் ரிவ்யூ என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெம்பரேச்சர் ஓகே, டிஷர்ட் பர்ஃபெக்ட், தாட்ஸ் ஒரு மாதிரி வேகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து முன்னாடியில் வந்து நான் என்னையே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த ரசிக்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும் 7.998 கொடுக்கலாம், 7.998 கொடுக்கலாம், அவ்வளோதான். இட் வாஸ் அ குட் குளியல். இட் வாஸ் அ வெரி டீசென்ட் குளியல். நாட் தாட் ப்ரோவோக்கிங்லாம் எதுவும் இல்லை, மாதிரி பிளாண்டாக போச்சு. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு மேட்டர் இருக்குது. இன்னைக்கு நான் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். என்னன்னு சொல்கிறேன், வரட்டேன். ரைட். நம்ம டிஸ்கார்ட் பசங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அப்போ அவர் சொன்னாப்புல செல்ஃப் லவ் அப்படிங்கிறதும் மற்றவங்க லவ் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 ரேங்க் யுவர் செல்ஃப் அப்படின்னா, நான் என்னைய வந்து 10 out of 10க்கு நான் லவ் பண்ணிக்கிட்டா நான் தான். வேற ஒருத்தவங்க வந்து என்னை வந்து 1 out of 10க்கோ இல்லை 9 out of 10க்கோ லவ் பண்ணாலும் எனக்கு அது பிரச்சனை இருக்காது. பிகாஸ் ஆல்ரெடி என்னை லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. நம்மளை லவ் பண்ணுறதே வந்து 1 out of 10 இல்லை 2 out of 10 இருந்தா அவங்க குட்டியா ஏதாவது கொடுத்தா கூட நமக்கு அது அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி இருக்கும் போது ஆன் டேஸ் when they feel bad, அவங்க அந்த டைம்ல வந்து கொஞ்சம் எமோஷனலி ட்ரெயினா இருக்கிற டைம்ல நம்ம அந்த இடத்துல இம்பார்ட்டண்டா ஃபீல் ஆக மாட்டோம். அப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்மளை பிடிக்காம போயிடுச்சு போல, சிச்சோ அப்படின்ற மாதிரி நமக்கு பயமா இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே செல்ஃப் லவ் என்னதான் வந்து முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொருத்தங்க நம்மளை லவ் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா வாழ்றது வேஸ்ட் தான். யோசிச்சு பாருங்களேன். இப்போது நீங்கள் உங்களை 10 out of 10க்கே விரும்பிக்கிட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களை 1 out of 10க்கு லவ் பண்ணுற ஒரு பர்சன் இல்லைன்னா எதுக்கு நான் என்னை 10 out of 10க்கு லவ் பண்ணிக்கணும், தனியாகவே கச்சேரி இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆர் சோஷியல் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோஷியல் பீயிங்ஸ். நீ ஆங்ஷியஸாக இரு, ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்டில் இரு, உன்னை நீயே லவ் பண்ணிக்கோ, கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இரு, போல்டான பர்சனாக இரு, ஸ்ட்ராங்கான பர்சனாக இரு. ஆனால் நீ வந்து செல்ஃப் லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் இருந்தாலும் அந்த ஒரு பர்சன் கிட்ட உன்னோட வல்னரபிலிட்டியை கொடுத்து இவங்க அதை ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்பி அதை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அடுத்த வாட்டி மன்னிச்சு கொண்டு போய் அந்த பர்சன் கூட வாழ்க்கையை ஷேர் பண்ணுறதுல தான் லைஃப் இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி,
நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் வந்து இப்போ ஐ எம் ஆன் அ ஜர்னி டு டிஸ்கவர் வாட் ஐ லவ், வாட் ஐ டூ, ஹூ ஐ ஆம் என்னதான் வந்து நான் டிஸ்கவர் பண்ணின்னு இருக்கேன். என்கிட்ட நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃப்ளாஸ் விச் ஐ எம் ட்ரைங் டு ஒர்க் ஆன். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒருத்தவங்க வந்து இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட நமக்கு வேறு என்ன வேணும்? சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் லைக் தட். இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஒன்றத்தை ட்ரை பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர். மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு சின்ன பார்பிக்யூ ஸ்டேஷன் மாதிரி ஒன்றத்தை செட் பண்ணி ரேப்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் வந்து பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டிருக்கிறேன். என்ன ஆர்டர் போட்டிருக்கிறேன்? ரேப்ஸ் ஆர்டர் போட்டிருக்கிறேன். சிக்கன் வந்துன்னு இருக்கு. வந்த உடனே இது அந்த கவரை கீக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுங்க. அம்மா ஓஹோ போடா. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து செய்வோம். அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஃபன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் ஃப்ளாடாக இருந்தாலும் தப்பான பர்சனாக இருந்தாலும் உங்ககிட்ட நிறைய தப்பு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அம்மா எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மாற்றிக்கிற வரைக்கும் உன் கூட இருந்து உன்னை எப்பயும் போலயே லவ் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனை உன் கூட வச்சுக்கோ. நீ மாறினாலும் மாறலைனாலும் உன் கூடவே நிற்கிற ஒரு பர்சன் தான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பாங்க. லோட்ஸ் ஆஃப் லவ்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நல்லா ஜாலியாக இரு. நீ ஏதாவது சமைச்சு நல்லா சாப்பிட்டு தூங்கு. அடுத்த விஜேல பார்க்குறேன். பாய் பாய். ஓய் ஆஹா. இது வந்து ப்ரான், வந்து பன்னீர். அது ஒரு பீஸ் நல்லா பார்த்து எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். வாசனை அடிக்குதுடா கீழே. அப்படி என்னடா இது? என்னென்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கீழே கறி, பன்னீர், சிக்கன். அதென்ன அந்த காட்டு? நல்லா இருக்குல்ல கலரு? நல்லா பத்தி இருக்குடா.